டுடே வீடியோல பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கம்பெனியோட ஷேரோட மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 12 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபால் ஆனது. ஸோ கரெக்டா வந்து 156.29 வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ பையர்ஸ், அதாவது பையர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிடையாது, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸா வந்து பாத்தீங்கன்னா அதிகமான படி இருந்தாங்க. ஸோ 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஃபால் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் ஆகி நின்னது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் சின்னதா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆன உடனே 7.80% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட லாஸ் இன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2897.56 பைசாவா இருந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 19,285 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணல. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நம்மளோட ட்ரேடிங் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 3 days வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் மூவ்மெண்டா இருக்கப்ப கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மீதி இருந்த அந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு மேல இங்க கேப் ஃபில்லிங் அப்படின்ட்டு அது கிடையாது, அதனால அதை எடுத்துடலாம். ஸோ மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நேற்று சொன்னதுதான், மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 214. சப்போஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க ப்ரீவியஸா ஓப்பன் ஆன இந்த இது இருக்கு இல்லையா 146.2. ஸோ இது மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் சைட்ல பிரேக் அவுட் வச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கீழே செல் சைட் போறதுக்கான சான்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ டவுன் சைடு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 119 வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே பிரேக் அவுட் ஆனுச்சு அப்படின்னா, அதாவது கீழே இந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் கீழே இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சப்போஸ் இந்த ஹையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 240க்கு போறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. மார்க்கெட்ல இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த ஷேர்ல ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா அலர்ட் ஆகி ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ல வச்சிருக்கவங்க தைரியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ல வச்சிருக்கலாம். ஸோ என்னோட வியூல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஐபிஓட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படியேதான் ஹோல்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 rupees அப்படிங்கிற இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனுச்சு அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பிரைஸ்க்கு கீழே போனது அப்படின்னா இல்ல அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்தே மேல போகுது அப்படின்னா இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஹோல்டிங்ல வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல நான் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்க உங்ககிட்ட இருக்க ஷேர்ஸ் ஒரு 100 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணிட்டு மீதி இருக்க 114 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஸோ டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். ஸோ இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் லிஸ்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஷேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரைஸ்ல இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஸோ இந்த லெவலுக்கு கீழே போனது அப்படின்னா அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க. சப்போஸ் இதுக்கு ஹையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இன்னைக்கு இந்த கம்பெனியோட ஓப்பன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 172.98 இருந்திருக்கு. அதோட லோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 156.29 இருந்திருக்கு. ஹை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 175.75 இருக்கு. இப்ப மார்க்கெட்ல இந்த ஓப்பனையும் இந்த ஹையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாதான் நம்ம அப்சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்க முடியும். இல்ல இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம டவுன் சைட்ல மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாவே இருக்கு. பட் இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிடைச்சிருக்கு அப்படிங்கறனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேரை க்ளோஸ் பண்ணாம ஹோல்டிங்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஷேரோட பிரைஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு, அதனால கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இங்க இருந்து மார்க்கெட் அப்சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கான அப்கமிங் வீடியோஸ்ல ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.